ஹலோ, இது எம்ஜிஃப்ரி மன்சூர். இந்த வீடியோவில் எப்படி எஃபெக்டிவாக 2 செலெக்ஷன்ஸ் டூலை ஃபோட்டோஷாப் CS6ல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 2 செலெக்ஷன்ஸ் டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. முதல்ல நான் ஒரு மெயின் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் இந்த மெயின் டாக்குமெண்ட். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு நேம் தேவைன்னு சொன்னால் நேமை கொடுத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஓகே பண்ணி லேட்டாக எங்களுடைய டாக்குமெண்ட்டை நேமை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நான் 3 இமேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட், ரெண்டாவது அந்த பேக்ரவுண்டில் தான் நான் தேவையான இந்த இமேஜஸை வைக்க போகிறேன் இந்த மெயின் டாக்குமெண்ட்டில். ஓகேயா? ரெண்டாவது டேபிள். இந்த டேபிள் அந்த பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு போகிறேன். இதில் பாருங்கள், முக்கியமாக பேக்ரவுண்ட் ஒரே ஒரு கலர். மூன்றாவது வந்து டீ கப். இந்த டீ கப்பில் பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து மல்டிபிள் பல வகையான கலர்களை கொண்ட பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகேயா? ஓகே, முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு பேக்ரவுண்ட் லேயரையும் டபுள் கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை அன்லாக் பண்ண வேணும். அப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி அதுக்குரிய நேமை கொடுக்குறேன், டேபிள். ஃபர்ஸ்ட்டில் பேக்ரவுண்ட் கொடுத்தேன். மூன்றாவது டீ கப் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, அதில் டபுள் கிளிக் பண்ணி நானும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல நான் டீ கப் வந்து லேயரில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் லேயருக்குரிய நேமை கொடுத்துட்டேன். இது இந்த மெயின் டாக்குமெண்ட். இந்த மெயின் டாக்குமெண்ட்டில் நான் இதை மூவ் பண்ண போகிறேன். மூவ் டூல் மூலமாக மூவ் டூலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மெயின் டாக்குமெண்ட்டில் விடணும். ஓகே, இதில் காட்டுது. இப்போ என்ன செய்யலாம்டா, கண்ட்ரோல் மைனஸ் கமாண்ட் மைனஸு மூலமாக இதில் வியூவை சிறுசாகி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணினவாறு அதோட சைஸை ஷேப்பை கூட்டுறேன். ஓகே, கட்டாயமாக ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ண வேணும். என்னென்னா ஷிஃப்ட் கீ இல்லாட்டி அதோட ஷேப் மாறிடலாம். ஓகே, இப்போ என்டர் பண்ணுறேன். அதை இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு காட்டுது, அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ அப்ளை பண்ணிட்டேன், கண்ட்ரோல் 0. அப்போ சரியான வியூவில் காட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த டேபிளை அந்த இடத்துக்கு வைக்கணும். அதுக்கு முதல்ல இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஒரே கலர்னால ஈஸியாக எங்களுக்கு மேஜிக் வாண்ட் டூல் மூலமாக செகண்டில் காட்டுது. மேஜிக் வாண்ட் டூல் அதை கிளிக் பண்ணுற மூலமாக பேக்ரவுண்டை ஈஸியாக ஒரே கலர்னால் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ என்ன செய்கிறேன்னு அதை ரிமூவ் பண்ண டிலீட் கீயை என்டர் பண்ணுறேன். ஓகே, டிலீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், டீசெலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் டி. இந்த டேபிளை நான் மூவ் டூல் மூலமாக மெயின் டாக்குமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணி அதுக்குரிய சைஸை குறைக்கிறது வந்து ஷிஃப்ட் கீயோடு தான் சைஸை குறைக்கணும். ஓகே, கட்டாயமாக ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, கட்டாயமாக ஷிஃப்ட் கீயை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு சைஸை தேவையான சைஸுக்கு மாற்றி இந்த இடத்துல உங்களுக்கு என்டர் பண்ணினா அப்ளை பண்ணலாம் உங்களோட டாக்குமெண்ட்டை. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு இந்த டாக்குமெண்ட்டை. இது தான் மேலே காட்டுது, பேக்ரவுண்டுக்கு மேலே டேபிள். ரெண்டாவது வந்து டீ கப். இந்த டீ கப்பில் பேக்ரவுண்டை மேஜிக் வாண்ட் டூல் மூலமாக ஃபர்ஸ்ட்டில் நான் என்ன செய்யணும்னா, இதில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது தானே, செலக்ட் லேயர்ஸ் பிகாஸ் நோ லேயர்ஸ் ஆர் செலக்டட். ஃபர்ஸ்ட்டில் லேயரை செலக்ட் பண்ணணும். எப்பயுமே லேயரை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேஜிக் ஃபோன் டூல் மூலமாக செலக்ட் பண்ணுறேன். ஆனால் செலக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் ஒரே கலர்ஸ் இல்லாதனால. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா, இன்னொரு டூல் செலெக்ஷன் டூலை நான் போகிறேன், பாலிகனல் லெசோ டூல்னு சொல்லி. ஓகே, இந்த பாலிகனல் லெசோ டூலால் எனக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ரைட், இந்த இடத்துல வந்து நாங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் மூலமாக முன்னால் கொண்டு வரலாம். இப்போ வந்து ஸ்பேஸ் கீ மூலமாக உங்களுக்கு அதை மூவ் பண்ணி கொள்ளலாம். ஸ்பேஸ் கீயை கீ பண்ணுற மூலமாக அது கைமாக கொண்டு வருது தானே, அதன் மூலமாக. இந்த இடத்துல வந்து எட்ஜை பாலிகனல் லெசோ டூலால் ஸ்லோவாக அந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்வது. மூவ் பண்ணுற நேரம் ஸ்பேஸ் கீயால் இப்படி மூவ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து மெதுவாக ஒவ்வொரு எட்ஜை ஸ்லோவாக நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்வது. இந்த டியூட்டோரியலுக்காக வேண்டி நான் இதை கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் எடுத்து இந்த வேலையை செய்ய வேணும். ஓகே,
ஸோ இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் கீ மூலமாக மூவ் பண்ணலாம். பிழையாக கிளிக் பண்ணிப்பட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை delete கீயை ப்ரெஸ் பண்ணினா ஓகே. ஸோ திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இதில் இது செலெக்ஷன்ஸ் முடியும் மட்டும் ஸ்லோவாக ஸ்பேஸ் கீயால் மூவ் பண்ணி அந்த எட்ஜை அழகான முறையில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்வது. ஓகே. இப்போ பார்த்துருக்கலாம், நான் ஸ்பேஸ் கீயால் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக அந்த இந்த செலெக்ஷன்ஸ் முடிகிற நேரம் ஒரு கிளிக் பண்ணினா சரி. ஓகே, அது செலக்ட் பண்ணிடும். ஓகே, இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணினேன். அப்போ வந்து என்ன நடக்குதுண்டா கிளிக் ஆகிட்டு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் delete கீயை இந்த இடத்துல delete பண்ணினா இந்த உள்பகுதி தான் delete ஆகும். அதுக்காக வேண்டி செலக்ட் இன்வர்ஸுக்கு போவேன். இன்வர்ஸுக்கு போனால் இப்போ வந்து அதுக்கு வெளிப்பகுதி தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, டீ கப்புக்கு வெளிப்பகுதி. ரைட். இப்போ நான் delete கீயை ப்ரெஸ் பண்ணினேன், delete ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் டி. ஓகே, கண்ட்ரோலோ கமாண்ட் டி. ஸோ இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் நான் அழகான முறையில் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். செலக்ட் பண்ணி அந்த இடத்தையும் delete பண்ணி இந்த செலெக்ஷன்ஸை பொலிகனல் லெஸோ டூல்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இதை நாங்கள் செலக்ட் பண்ணி delete பண்ணி கொள்கிறோம். ஓகே, கண்ட்ரோல் டி. இப்போ வந்து இந்த டீ கப்பை நான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் டூல் மூலமாக ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல விட்டுட்டேன்டா சரி. ஓகே, ரைட். நான் இந்த இடத்துல ஷேப்பை மாற்ற போகிறேன். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியதுதான் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செய்ய வேணும். இப்போ தேவையான இடத்துல இந்த டீ கப்பை நான் வச்சு தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஷிஃப்ட் கீயோடு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த பகுதி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் எங்களோட இந்த 2 டூல்ஸையும் எப்படி எங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. தேங்க்யூ.